அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவருடைய கல்ப் முனவர் எனும் ஒளியூட்டப்பட்டு இருந்தால் அவரது மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து இல்ம் எனும் அறிவும் இந்த கல்பு வழியாகவே வெளிப்படும். ஆனால் அந்த கல்பில் நூர் எனும் ஒளி இருப்பதால் வெளியே வருவது நூறுடனே வரும். அந்த நூறால் ஒளிரும் இதயத்துடன் ஜாக்கிரே கல்பி, அதாவது ஜிகிர் செய்கிற இதயமுடையவர்கள் தங்கள் மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள அறிவை பேசும்போது அது அவர்களின் கல்பிலிருந்து நூறுடன் சேர்ந்து வெளியே வருகிறது. அவர்கள் நாவால் சொல்கிற அறிவு அவர்கள் படித்ததும் நினைத்ததும் தவறானதாக இருந்தாலும் கூட அது கல்பின் வழியாக வரும் காரணத்தினாலும் கல்பில் உள்ள நூறுடன் வெளியே வரும் காரணத்தினாலும் அது ஒருபோதும் ஃபித்னா எனும் குழப்பம் அல்லது தீமையாக மாறாது. அதை கேட்பவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக மாறி அவர்களை ஹிதாயத் எனும் நேர்வழியை நோக்கி வழி நடத்துகிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஜாக்கிர கல்பி எனும் இதயம் ஜிகிர் செய்பவர்களின் பேச்சில் இருக்கிறது. அவர்களின் பேச்சில் அல்லாஹு தாலா பரக்கத் எனும் ஆசீர்வாதத்தை அதன் அழகிலோ அல்லது பொருளிலோ அல்ல, மாறாக பேச்சின் விளைவில் வைத்திருக்கிறான். அதில் ஹக் எனும் உண்மையை வைத்திருக்கிறான். அதனால் அவர்கள் உம்மத்திற்கு ஒரு ஷிஃபா எனும் குணப்படுத்துபவர்கள் ஆகிறார்கள். அவர்கள்தான் குர்ஆனின் உண்மையான அர்த்தத்தை விளக்குபவர்கள். அதனால்தான் அல்லாஹ் தாலா இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்துள்ளான். அந்த உத்தரவாதத்தை குறிக்கும் வசனம் சூரா அல் காஃபில் 28ஆம் வசனம். நாம் அதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், குர்ஆனில் அதை போல நன்மை பயக்கும் வேறு எந்த வசனமும் இல்லை. அதை உண்மையாய் புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும். வலா துதீமன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா. இந்த வசனம் ஒரு தெளிவான எச்சரிக்கை. அல்லாஹ்வின் ஜிக்ர் இல்லாத இதயங்களை பின்பற்றாதீர்கள் என்பதாகும். ஒருவன் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை மரியாதை பூர்வமாக ஏற்று அதன்படி நடந்தால் அவனுக்கு நிச்சயமாக ஹிதாயத் எனும் நேர்வழி கிடைக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு ஹிதாயத் எனும் நேர்வழி கிடைக்காது. அப்படியானால் அதை புரிந்தவர்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது? அவர்களை யார் தவறாக வழி நடத்துகிறார்கள்? அவர்கள் உண்மையை புரிந்தவுடன் அதில் தவறக்கூடாது அல்லவா? அதனால் அவர்களுக்குள் ஒரு பயம் உண்டாக்கப்படும். இது சரியான தப்சீர் எனும் விளக்கம் அல்ல, வேறு தப்சீர் எனும் விளக்கத்தை பாருங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்படும். இதனால் அவர்களை வெவ்வேறு தப்சீர் எனும் விளக்கங்களை தேடும்படி காட்டப்படுவார்கள். அவர்கள் பண்டிதர்களின் கருத்துக்களை தேடுவார்கள். அப்படியே அவர்கள் மீண்டும் அந்த பழைய தப்சீர் எனும் விளக்கத்திற்கும் அர்த்தத்திற்கும் அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஆனால் அந்த நபர் தாம் உணர்ந்த அர்த்தத்துடன் அதை பொருத்தி பார்க்க முயல மாட்டார். அவர் புரிந்து கொண்ட அர்த்தத்துடன் அதை பொருத்த முயற்சிப்பார். அவர் அதை அப்படி பொருத்த முயற்சித்து சரிபார்த்த பிறகு அவர் ஒருபோதும் ஹிதாயத் எனும் நேர்வழியை அடைய மாட்டார். ஏனென்றால் அந்த அர்த்தத்துடன் அதை ஆராய்ந்த பிறகு பலரும் அதே வழியில் உணர்வார்கள். அது நிகழும்போது நாம் எதை தேர்ந்தெடுப்பது? நாம் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். 100 அர்த்தங்கள் இருந்தாலும் ஒன்றை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும். அதற்காக நமக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு அர்த்தம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் தாலா தெளிவாக ஏற்படுத்தி வைத்தது, அவர் உத்தேசித்தது, அதுதான் நமக்கு தேவையானது. யாரோ ஒருவரின் மனதில் வந்ததோ அல்லது ஒருவரின் எண்ணங்களில் தோன்றியதோ அல்லது ஒருவரின் அறிவு உருவாக்கியதோ அல்லது தர்க்கம் அல்லது ஒருமித்த கருத்து மூலம் உருவாக்கப்பட்டதோ அது நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் உண்மையான நோக்கம் என்னவோ அதுவே நமக்கு தேவையானது. அதை அறிய வேண்டும் என்றால் அந்த மனிதர் அல்லாஹ்வை அறிந்தவராக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய மகானாக இருந்தார். அவரிடமே குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் அவருடைய கல்பில் எப்படி இறங்கியதோ அதே மாதிரி நாமும் அதை பெற வேண்டும். அந்த கல்பிலிருந்து எந்த கல்பிற்கு மாற்றப்பட்டதோ அங்கிருந்து நாம் குர்ஆனை படிக்க வேண்டும்.
அவர்கள் குர்ஆனின் உண்மையான முஃபஸ்ஸிரீன்கள். ஜாக்கிரே கல்பாக இல்லாத எந்த முஃபஸ்ஸிரும் உண்மையான முஃபஸ்ஸிர் அல்ல. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவர்கள், இந்த இல்ம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் புரிந்து கொண்ட பல நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்களை கொண்டுள்ளனர். மேலும் இது போன்ற 15 அளவுகோல்களை ஒன்றிணைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் விளக்கமளிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சுமார் 15 விதமான நிபந்தனைகளை ஒரு சேர சேர்த்து, இவ்வளவு விஷயங்கள் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும், அப்போதுதான் குர்ஆனை விளக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவை அனைத்திலும் ஜாக்கிரே கல்ப் என்ற தலைப்பு சேர்க்கப்படவில்லை. எனவே அவர்களின் கருத்துக்கு இப்லீஸின் ஆதரவும் உள்ளது. நீங்கள் ஆராய இதுவே போதுமானது. குர்ஆன் ஒருபோதும் முட்டாள்களுக்கு இறக்கப்படவில்லை. அல்லாஹ் விவரித்தபடி அது மனிதர்களில் மிகவும் புத்திசாலிகளுக்கு இறக்கப்பட்டது. ஒரு மனிதன் தனது சொந்த அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் அறிவை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது நாம் தான் பயத்தை உண்டாக்குவது. இந்த பயத்தை தூண்டுபவர்கள் அவனுடைய சொந்த மக்கள், அதாவது இப்லீஸின் அஹல் என்னும் குழு. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இப்லீஸின் அஹல் என்னும் குழு யார், அல்லாவின் அஹல் என்னும் குழு யார் என்பதை புரிந்து கொள்ள தவறியதில் உள்ளது. இப்போது கல்பிற்கு பல நிலைகளும் பல மனநிலைகளும் உள்ளன. அவற்றில் கவனக்குறைவில் இருக்கும் ஒரு நிலை உள்ளது. பொதுவாக மனிதர்களின் கல்ப் அந்த நிலையில்தான் இருக்கிறது. அந்த நிலை கல்பஸ் சனோபர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கல்பஸ் சனோபர் என்ற மனநிலை உள்ளவர்கள், அவர்களால் உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவர்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியாக தோன்றும். அதனால்தான் அப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாலும், ஹதீஸ்களை படித்தாலும், வேறு எதையாவது படித்தாலும் அல்லது எந்த வகையான இல்மையும் கேட்டாலும் அதில் ஹக் எனும் உண்மை மற்றும் பாத்தில் எனும் பொய் ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை விளக்கினாலும், அது குர்ஆனாக இருந்தாலும் அதன் அர்த்தம் மாறிவிடும். தஃசீர் என்னும் விளக்கம் தவறாகிவிடும். அது ஹதீஸாக இருந்தாலும் அதன் உண்மையான நோக்கம் வேறொரு பொருளாக மாறிவிடும். இப்படிப்பட்டவர்கள் இந்த செயலுக்காகவே பயன்படுத்தப்படுவார்கள். அவர்களை இப்லீஸ் இந்த பணிக்காக பயன்படுத்துவான். சிலர் கல்பஸ் சனோபர்களாக இருந்தால் அவர்கள் குர்ஆனை விளக்கினாலும் பிறருக்கு போதித்தாலும் அந்த போதனையை இப்லீஸ் அதில் ஃபித்னா எனும் குழப்பத்தை செலுத்த பயன்படுத்துவான். ஏனென்றால் அவர்களால் உண்மை மற்றும் பொய் எது என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு கல்பில் நூர் எனும் ஒளி இருக்காது. அதில் ஜுல்மத் எனும் அழுக்கு இருக்கும். அவர்களின் மூளையிலிருந்து வரும் தகவல்கள் கல்பின் வழியாக சென்று நாவுக்கு வரும்போது அதில் நூர் எனும் ஒளிக்கு பதிலாக நார் எனும் தீயை சுமந்து செல்லும். அதை கேட்பவர்களும் புரிந்து கொள்பவர்களும் அந்த நாரால் நிரப்பப்படுவார்கள். இதுவே மிக பெரிய ஃபித்னா. இனி கல்பஸ் சனோபர் என்ற நிலையிலிருந்து கல்பஸ் சலீம் என்ற அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாவின் மஷாயிக் எனும் ஆன்மீக வழிகாட்டிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து ஜிக்ரை பெற வேண்டும். அது கல்புக்கான ஜிகிர். கல்பின் ஜிகிர் என்பது ஒரு காமில் தரிகத் எனும் உண்மையான ஆன்மீக பாதை வழியாக மட்டுமே கிடைக்கும். அதாவது முழுமையாக காமில் ஷரியத்தை பின்பற்றும் மஷாயிக்குகளிடம் கூட இந்த வகையான ஜிகிர் இருக்காது. அந்த ஜிகிர், அதாவது அல்லாஹ் என்ற ஜிகிர் தான். அந்த ஜிக்ரை பெற வேண்டும். அந்த ஜிகிர் இதயத்தின் துடிப்புடன் ஒன்றாக கலந்துவிட்டால், அதாவது இதய துடிப்போடு இணைந்து அல்லாஹ் என ஒலிக்கத் தொடங்கினால், அப்போதுதான் ஒருவர் ஜாக்கிர கல்பியாக, அதாவது இதய ஜிகிர் செய்பவராக மாறுகிறார். அந்த நேரத்தில் அவரது கல்பு தொடர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று உச்சரித்து கொண்டே இருக்கும்.
வழக்கமான துடிப்புகளுக்கு பதிலாக அதே இதய துடிப்பு அல்லாஹ் அல்லாஹ் என மாறிவிடும். அந்த நொடியில் இருந்து அவர்களின் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும், அதற்கு பிறகும் கூட அவர்களின் இதயம் அழிவதில்லை. அது எப்போதும் அந்த ஜிக்கிரில், அதாவது அல்லாஹ்வின் நினைவில் நிலைத்து இருக்கும். அத்தகைய மக்கள் அல்லாஹ் என்று ஒருமுறை சொல்வதற்கே குர்ஆனை 70,000 முறை ஓதியதற்கு சமமான நன்மை கிடைக்கும். அவர்களை மற்ற வழிபாடு செய்பவர்கள் கூட ஒருபோதும் மிஞ்ச முடியாது. ஏனென்றால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இபாதத் எனும் வழிபாட்டின் நன்மை தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த இபாதத் என்னும் வழிபாடு ஒருபோதும் நிற்காது. ஏனென்றால் கல்பு எனும் இதயம் ஒருபோதும் துடிப்பதை நிறுத்தாது. அந்த துடிப்பு ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் அல்லாஹ் என ஒலித்துக் கொண்டே இருக்கும். அத்தகையவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் வேகமாக பயணம் செய்கிறார்கள். அவர்கள் தூரங்களை விரைவாக கடந்து இறுதியில் அல்லாஹ்வை அடைவார்கள். ஒருவர் இதை அடைந்தவுடன் அதை உறுதியாக கூறலாம், அவரது ஆன்மீக பயணம் தொடங்கிவிட்டது. இப்போது அவரை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் இருந்து ஷைத்தான் அவரை விட்டு போய் விடுவான். அதுவரை ஷைத்தான் அவர் மீது அதிகாரம் செலுத்தி வந்தான். அந்த அதிகாரம் அதுவரை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. ஒருவர் அந்த நிலையை அடைந்து விட்டால் ஷைத்தான் தனது சூழ்ச்சிகளை அவர் மேல் பயன்படுத்த முடியாது. இதை ஷைத்தான் அறிவான். ஒருவர் கல்பே சலீம் என்ற நிலையை அடைந்தவுடன் அவர் ஷைத்தானின் ஏமாற்றங்கள் மற்றும் தந்திரங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். அவரை பொறுத்தவரை இப்போது அவர் ஆன்மீகத்தில் ஒரு உஜூத், அதாவது ஆன்மீக உருவமாக மாறுகிறார். அதற்கு முன் அவருக்கு உஜூத் இல்லை, ஜாஹிர் எனும் வெளிப்படையான தோற்றம் மட்டுமே இருந்தது. இப்போது அவர் ஆன்மீக உஜூத்தை பெற்றுள்ளார், அதாவது அவர் ஆன்மீகத்தில் பிறந்துள்ளார். ஆனால் அந்த பிறப்பு அதன் முழுமையான நிறைவு பெற 3 ஆண்டுகள் ஆகும். எப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகு நடக்கக்கூடிய வயதுக்கு வர சில காலம் எடுத்துக்கொள்கிறதோ, அதேபோல் இந்த ஆன்மீக பிறப்பும் தனது வலிமையையும் நிலைத்தன்மையையும் பெற 3 ஆண்டுகள் எடுக்கும். அந்த 3 ஆண்டுகள் முடிந்த பின் அந்த கல்பிற்கு அனைத்து வகையான ஆன்மீக சக்திகளும் வழங்கப்படும். அது தொடர்ந்து முன்னேறி ஆன்மீகத்தில் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் அதன் நிலைகள் மாறி அது கல்பே முனிப் எனப்படும் மற்றொரு நிலைக்கு மாற்றமடையும். கல்பே முனிப் என்று சொல்வது அந்த கல்பின் கவனம் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் நிலைக்கு குறிக்கிறது. அதாவது கல்பின் கவனம் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதால் தான் அது கல்பே முனிப் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் உண்மையிலேயே சரி தவறு ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும். எந்த விஷயத்திலும் எது பொய் எது உண்மை என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர் குர்ஆனையோ அல்லது ஹதீஸையோ ஓதினாலும் அவர் மூல நோக்கத்தையும் மூல அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும். யாராவது அவருக்கு தவறான தகவல்களை கொண்டு வந்தாலும் அது உண்மையா பொய்யா என்பதை அவரால் அறிய முடியும். சாதாரண மக்களால் செய்ய முடியாத ஒன்று. அவர் அத்தகைய நிலையை அடைந்திருந்தாலும் கூட அவரால் இன்னும் இறுதி முடிவுகளை எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் இன்னும் அந்த முதிர்ச்சி நிலையை அடையாததால். அதற்கு பிறகு அவன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பான். அவன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே போகும்போது இறுதியில் அல்லாஹ்வின் தஜல்லியாத் எனும் தெய்வீக வெளிப்பாடுகள் அவன் மேல் இறங்கத் தொடங்கும். அல்லாஹ்வின் தஜல்லி இறங்கும் போது அவன் கல்பு எனும் இதயம் அதற்கு சாட்சியாக இருக்கும். அந்த நிலையைத்தான் கல்பே ஷஹீத் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கல்பே ஷஹீத் நிலையை அடைந்தவுடன் அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வான். அவனுக்கு சரி மற்றும் தவறு எது என்பதை தெளிவாக வேறுபடுத்தி பார்க்கும் திறன் இருக்கும். அதனுடன் அவன் முடிவுகளை எடுக்க முடியும். அந்த நிலையில் அவனது கல்ப் அவனுக்கு என்ன அறிவுறுத்துகிறதோ அது 100% உண்மையாக இருக்கும்.
அதில் எந்த தவறும் இருக்காது. ஆனால் அந்த நிலையை அடையும் முன் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்றால் அதில் தவறு நிகழும் வாய்ப்பு உண்டு. அல்லாவின் தஜல்லி என்னும் தெய்வீக ஒளி அவன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். அல்லாவின் தஜலியாத் அனைத்து திசைகளிலிருந்தும் அவனை சூழ்ந்திருக்கின்றன. அவன் அல்லாவின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறான். இதுவே கல்பே ஷஹீத் ஆகும். அதனால் கல்பின் 3 மகாம் என்னும் நிலைகள், அவை கல்பே சலீம், கல்பே முனீப், கல்பே ஷஹீத். இவை 3ம் ஆன்மீக உஜூத், அதாவது ஆன்மீக உருவம் எனப்படும் நிலைகள். ஒருவர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது முந்தைய நிலை அவருக்குள் நிலைத்து நிற்கும். அதாவது ஆன்மீக உலகில் இப்போது அவருக்கு 3 வடிவங்கள் இருக்கின்றன. ஆன்மீக ரீதியாக அவர் 3ம் அடங்கிய உருவமாக மாறிவிடுகிறார். அதே நேரத்தில் அவனுடைய நப்சு இன்னும் இருக்கிறது. கல்பே ஷஹீத் நிலையை அடைந்த ஒருவரின் நப்சுக்கு என்ன ஆகிறது? அவனுடைய நப்சும் மாறியிருக்க வேண்டும். நப்சே அம்மாரா, தீய நப்ஸ் நிலையிலிருந்து முன்னேறி கடைசி நிலையான நப்சே முத்மையின்னா, சுத்தமான நப்ஸ் என்ற நிலையை அடைந்திருக்கும். அதேபோல் அவனுடைய கல்பு என்னும் இதயமும் முழுமையாக மாறியிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் கல்பே சலீம் நிலையை அடைந்ததும் அல்லாவின் நூர் எனும் ஒளி அவரது இதயத்திற்குள் நுழைய தொடங்குகிறது. அதாவது அந்த கல்புக்குள் அல்லாவின் நாமமே துடிக்கிறது. எனவே ஒவ்வொரு இதய துடிப்பிலும் நூர் எனும் ஒளி உருவாகிறது. எவ்வாறு ஒரு மோட்டார் பம்பில் இருந்து தண்ணீர் வெளியேறுகிறதோ அதேபோல் நூர் இதயத்திலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கும்.